இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. சொல்லு. பாத்தீங்களா சாமி, அந்த பேய் இன்னும் போவே இல்ல. எல்லாம் ஒன்னா கூடிடுச்சு பாருங்க. இங்க எங்கயோதான் சுத்திட்டு இருக்குது. பாருங்க, நான் சொன்னா நீங்க நம்பவே இல்ல. சரி சரி, நம்புறேன். கத்தாத, குழந்தை பயந்துற போகுது, பேசாம இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவங்கள வெளியே போக சொல்றான். சும்மா இருங்க குருவே. பார்ட்டியை பார்த்தா வெயிட் பார்ட்டியா தெரியுது. லம்ப் அமௌண்ட் தேத்திரலாம். எதையாவது சொல்லி பேய் ஓட்டிருங்க. பேசாம பேய் காலையே உளுந்து அதை போக சொல்லிடலாமா? பேய்க்கு கால் இருக்கா குருவே? இப்ப அதாடா முக்கியம். நாம ஒண்ணு பண்ணுவோமா? அந்த குழந்தைய மட்டும் இங்க நிக்க வச்சுட்டு 2 பேரும் வெளியே அனுப்பிச்சு விடு. சரி, ஆடு. ஆடா? எங்க? ஐயோ, நீங்க ஆடுங்க. ஓ, நான் ஆடவா? சூடாகி சாமிக்கு சக்தி வந்துச்சு. எல்லாரும் வெளியில போங்க. போங்க சீக்கிரம். ஏய், வாடா. இருங்க. குழந்தைய ஏன் கூட்டு போறீங்க? குழந்தைய கூட்டு போனா பேய் எப்படிங்க ஓட்டுறது? சரி, அப்ப நாங்க இங்கே இருக்கோம். நீங்க இருக்க கூடாது. பேய் இருக்கிற குழந்தை மட்டும்தான் இங்க இருக்கணும். ஏன்னா இது பேய்க்கும் சாமிக்கு நடக்கிற போராட்டம். ரணவலமாயிரும். பேய் ஓட்டுறன்னு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, நடக்கிறதே வேற. அவர் ஏதோ திட்டாரேன்னு சொல்லிட்டு நீங்க பேய விரட்டாம இருந்துடாதீங்க. பயப்படாதடா, அம்மா இங்கே இருப்போம். அம்மா வாங்க. இங்கே இருமா. இங்கே. டேய், அந்த சாட்டை எடு. பேய், உண்மையை சொல்லு, நீ யாரு? இத பார், எனக்கு கோபம் வந்தது. இந்த சாட்டையில அடி பின்னி போடுவேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அங்கிள், அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. சொல்லு. என்ன அடிக்காதீங்க. நான் ரொம்ப மோசமானவன். சொல்லு. சொல்லுடா. ஐயோ. சாட்டை எடுங்க. எந்த சாட்டையடா? அங்க இருக்கு. ஐயோ, என்ன வருதா? ஓடு போய் ஓடிக்கலாம். அம்மா தாயே, இதுக்கு மேல எங்களால் தாங்க முடியாதம்மா. எங்களை மன்னிச்சிருமா. நாங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துருமா. அம்மா. ஆமா தாயி, இதுக்கு மேல எங்களால அடிய தாங்க முடியாது. வெளியே உங்க அப்பா உங்க அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிடாத. எங்க அது? இந்த தாயத்தை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருமா. ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஜிம்பலகடி பம்பா, உட்டாலகடி சம்பா. அம்மா கருமாரி தாயே, எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் ஆவியா இருந்தாலும் என் குழந்தைக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. நீ தான் கூட இருந்து காப்பாற்றணும் தாயே. அம்மா, சாமி கும்பிட்டுக்கம்மா, சாமி கும்பிட்டுக்கோ. ஏங்க இதை கொஞ்சம் கட்டுங்களேன். கொடு. கும்பிட்டுக்கம்மா, கும்பிட்டுக்கோ மகமாயி. வாடாமா, வா வா வா. அப்பா அம்மாட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது, சரியா? அந்த மந்திரவாதி மட்டும் என் புள்ளைய அடிச்சிருக்கட்டும், அங்கேயே வெட்டி பொலி போட்டுருப்பான். அதான் அடிக்கல. இதோட எத்தனை தடவை சொல்லிட்டீங்க? இல்லம்மா, மந்திரவாதிய தாத்தா விதாரிச்சு நான் பார்த்தேன். ஐயோ, மறுபடியும் தாத்தா கதை ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி தாத்தா கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த பாருங்க, நான் போய் டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். குழந்தைய கேட்டா கூட நீங்க இந்த ஆவி கதை பேய் கதையெல்லாம் பேசாதீங்க. குழந்தை கிட்ட நவராதீங்க. ஓகே, இருடா வந்துட்டேன். யாருன்னு பாரு கோமலா.
நான் தான் போய் பார்க்கணுமா? நீங்க போய் பார்க்க கூடாதா? இங்கேயே இரு, குழந்தைய பார்த்துக்கோ, நகரக்கூடாதுன்ற. நான் எப்படி போறது பாரு. சரி சரி சரி. பாருங்கப்பா. சொல்லிட்டா கண்ணா, நல்ல புள்ளையா வெளியே எங்கேயும் போக கூடாது, சரியா? அட பூங்கொடி அப்பம்மாவா, உள்ள வாங்க வாங்க அட, வாங்க வாங்க வாங்க. பூங்கொடி அப்பம்மா வந்திருக்காங்க. உட்காருங்களேன் உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. எங்க பூங்குடிய காணும்? அது விஷயமா தான் வந்தோம். பூங்கொடி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரல. என்னது, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரலையா? ஆமாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், எங்கேயும் காணல. ஸ்கூல்ல கேட்டீங்களா? கேட்டோம். எல்லாருமே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் பைரவியை கேட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகவே இல்லைங்களே. அரிகரன் வீட்ல பாத்தீங்களா? பாத்துமா, அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அழாதீங்க, அவளை கண்டுபிடிச்சிடலாம், ஒண்ணும் பயப்படாதீங்க. பயப்படாம இருங்க, ஒன்னும் ஆகாது, கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லா இடத்துலயும் தேடி காணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதானே? நானும் அதான் யோசிச்சேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களும் எங்க கூட வரீங்களா? கண்டிப்பா வரேன். கோமலா, என் சட்டை எடுத்து வா. அதோ வரேங்க. அப்பா, பூங்குடி காணாம போயிட்டாளா? இல்லடா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நாளைக்கு கண்டிப்பா உங்க கூட ஸ்கூலுக்கு வருவான், சரியா? வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல, ஒரே பதட்டமா இருக்கு. ஒன்னும் பதட்டப்பட வேணாம், பூங்குடி கிடைச்சிருவா. உட்காருங்க. சாமி, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பூங்குடி ரொம்ப நல்லவ. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி. பைரவி அம்மா, பயப்படாதம்மா. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும். பைரவி, பைரவி, பைரவி. பூங்கொடி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா, அவ வேற எங்கேயும் இல்லை, உங்க பள்ளிக்கூடத்து பாத்ரூம்ல தான் இருக்கிறா. அவ உள்ளே இருக்கிறது தெரியாம வாட்ச்மேன் பூட்டிக்கிட்டு போயிட்டான். அவளோ மயங்கி கிடக்கிறான். சீக்கிரமா போய் அவளை காப்பாற்ற சொல்லு. நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா. இப்பவே போய் ஓடு. சொல்லு. இந்தாங்க. ஐயோ அழாதீங்க, ஏன் அழுவுறீங்க? ஐயோ. அப்பா, பூங்குடி ஸ்கூல் பாத்ரூம்ல இருக்காளாம். என்ன? ஸ்கூல் பாத்ரூம்லயா? ஆமாப்பா, அவளை உள்ள வச்சு வாட்ச்மேன் பூட்டிட்டாங்களாம். ஏ குட்டி, அது எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்ற? நான் சொன்னேன்னு சொல்லாதே. சொல்லுடா. ஆமாம்மா, ஒரு தடவை என்னையே வச்சு பூட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் பூங்கொடியும் அப்படி பூட்டியிருப்பாங்க. ஐயோ, பைரவி சொல்றது உண்மையா இருந்தாலும் இருக்கும். நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமாங்க. கோமலா, வாங்க. வருத்தப்படாதம்மா, நீ அங்கதான் பைரவி இருப்பா. பார்த்துக்கோ, நான் போயிட்டு சரி சரி வாங்க. வாங்க போலாம். போயிட்டு வாங்க. என்னமோ. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா, பூங்கொடி கிடைச்சிடுவா. எப்படிடா திடீர்னு இப்படி சொல்ற? யாராச்சா சாமி உன் மனசுல வந்து சொல்லிச்சா? ஆமாம்மா. ஐயோ முருகா 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 முருகா. வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். வாட்ச்மேன். வாங்க சார். யார் நீங்க? என்ன விஷயம்? என் பொண்ணு பூங்குடி இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸ்கூல்ல இருந்து அவ இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் பார்த்துட்டு போலான்னு. ஸ்கூல் அப்பவே விட்டாச்சே, எல்லாரும் போயிட்டாங்களே. இல்ல சார், ஒரு தடவை செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு தான் சார் கேட்டே மூடுவோம். அவ பாத்ரூம்ல தான் இருப்பான்னு சொன்னாங்க. யார் சொன்னது? என் பொண்ணு பைரவி சார், அவளும் அதே கிளாஸ் தான் படிக்கிறான். முன்னொரு தடவை அவளும் அதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டா. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம் சார். அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு என்னமோ அவ அங்கதான் இருப்பான்னு தோணுது. ஒரு தடவை பார்த்துடலாம் சார். என்ன படிக்கிறான்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சரி வாங்க பாப்போம். வாங்க வாங்க வாங்க. போங்க. வந்து பாருங்க
எங்கம்மா இருக்க பூங்குடி 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 இல்ல சார், அங்க பாப்போம். வாங்க அங்க பாப்போம். பூங்குடி 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 வாட்ச்மேன் என்னங்க எங்கேயும் காணுமே குழந்தைய அதான் நான் அப்பவே சொன்னேன்ல சார். இங்க வேற ஏதாவது பாத்ரூம் இருக்கா? மேல ஒரு பாத்ரூம் இருக்கு, ஆனா சின்ன பசங்க போக மாட்டாங்க. எதுக்கு ஒரு தடவை தேடி பாத்துருவோமே. சரி பாப்போம் வாங்க. வாங்க ஐயோ பூங்குடி ஐயோ பூங்குடி பூங்குடி ஐயோ பூங்குடி ஐயோ என்னாச்சு பூங்குடி இங்க பாருமா பாருமா பூங்குடி பூங்குடி ஒண்ணு இல்லம்மா இங்க பாருமா பூங்குடி 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 ஒண்ணு இல்ல சார் பூங்குடி. ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ யோ என்ன வேலை பாக்குற இல்ல சார். செக் பண்ணிட்டு கேட்ட பூட்ட வேண்டியதானே இத வேலை பாக்குற லட்சணமா சாரி சார். என்ன சாரி சார் விடு கிடைச்சிட்டாரு ஒண்ணு இல்ல சார் சரியாயிடும். சார் பைரவி மட்டும் சொல்லலனா என் பொண்ணை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அவன் நல்லா ஆயிட்டா. நீங்க ஒண்ணு செய்யுங்க போற வழியில டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க நான் பின்னாடியே வரேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல வாங்க வாங்க முதல்ல குழந்தைய கூட்டு போங்க போங்க சீக்கிரம் போங்க. தாத்தா பூங்கொடியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. நீங்க ஏதோ ஹெல்ப் கேட்டீங்களே அது என்னது தாத்தா? ஏன் தாத்தா அழுவுறீங்க? நான் தான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டேல. நான் அதுக்கு அழலம்மா, என் விதியை நினைச்சு அழறேன். நான் என்ன பாவம் பண்ணணும்? இறந்ததுக்கு அப்புறமும் நிம்மதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதான் அழறேன். கவலைப்படாதீங்க தாத்தா. நீ சரி பண்ணிட்டியானா நீதாம்மா எனக்கு சாமி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. தயங்காம சொல்லுங்க தாத்தா, நான் சரி பண்றேன். அந்த நம்பிக்கையில் தாம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி செஞ்ச சில தவறுகளை சரி பண்ண ஆசைப்படுறேன். உன்னை வச்சுதாம்மா நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உனக்கு விளக்கமா சொல்றேம்மா. சொல்லுங்க தாத்தா. வெளியே போடா. எந்த தைரியத்துல உள்ள வந்த? இல்லைங்கப்பா, நான் என்ன சொல்றேன்னா, மதிப்பும் மரியாதையுமா வாழ்ந்த வேண்டானா? அனாதியா கடந்த என்னை வளர்த்து ஆளாக்கின என் அக்காவுக்கு நன்றி கடனா அவளோட பொண்ணவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. என் முகத்துல கரி பூசிட்டியே. குத்துக்கல்லாட்டமா தாய் தாகம் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறியே. அவளுக்கு தாலி கட்டதுக்கு அப்புறம்தான் பெத்தவங்க உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? ஏங்க அவங்க மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்களே, அவங்கள வாழ்த்தாம இப்படி வயிறீங்களேங்க. வாய மூடு. அவனுக்கு பறிஞ்சு பேசினே அப்புறம் நீ என்ன மாலையும் கழுத்துமா தான் பாப்பேன். அப்பா நான் செஞ்சது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்க புள்ள. டேய், இவனும் ஒரு புள்ளதான். நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான். இனிமே இவன் மட்டும்தான் எனக்கு புள்ள. இப்ப சொல்றேன்டா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொணத்தினுடைய முகத்துல கூட நீ முழிக்க கூடாது. அது நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்பா அப்பா ஐயோ அப்பா அப்பா ரவீன போடா வெளியில. ரவீன அப்பா ரவீன எதுவும் பேசாத. மரியாதை இங்கிருந்து வெளியில போயிடு. நீ இங்க வர்றதையும் அப்பாவோட முகத்தை பாக்குறதையும் அவர் விரும்பல. ரவீன
நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லனே. அப்பா தவறி போன விஷயத்தை கூட நீ எனக்கு தெரிவிக்கல. நானா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். கடைசியா ஒரே ஒரு தடவை அவரோட முகத்தை மட்டும் பார்த்து போறேனே. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் மரியாதையா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்பு. டேய் ரவி, வேண்டாடா, அவன் உன் கூட பிறந்தவன்டா. அப்பா இறந்து கிடக்குறாரு, துக்கம் வீட்டுல சண்டை வேண்டாயா. அவனை விடு விடு. விட முடியாதுமா. அப்பா சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? நீ தாண்டா என் மகன், உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. செத்தா கூட இவன் வந்து என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னார்ல. இப்ப எதுக்காக இவன் இங்க வந்தான்? டேய், அதெல்லாம் கோவத்துல சொன்ன வார்த்தைடா. டேய் டேய், நீ உள்ள போடா, உள்ள போய் அப்பா பாரு. ஏய் போடா. இத பாருமா, இவன் உள்ள போடா, நான் வெளியில போயிட்டே இருப்பேன். அப்பாவோட கடைசி வார்த்தையை மீற இடத்துல நான் இருக்க மாட்டேன். இவனை வச்சு எல்லா காரியத்தையும் பண்ணிக்க, நான் கிளம்புறேன். ஏய் வா போலாம். ரவி, வாடி. அண்ணா என்னண்ணே என்னண்ணே பேசிட்டு இருக்க நீ? இப்ப என்ன உனக்கு? நான் இருந்து போயிடணும் அவ்வளவுதானே? அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆகாதவன் தானே. கடைசி வரைக்கும் அவரோட பேச்சை நான் கேட்கவே இல்லை. ஆனா இது கடைசி நிமிஷத்துலயாவது அவரோட பேச்சை நான் கேட்டதா இருக்கட்டும்னே. அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் சந்தோஷமா செஞ்சு வச்சு நீ அப்போ அமுச்சு வைன. நான் போயிடுறேன், ஒரேடியா போயிடுறேன். வாடி. ஐயோ தினேஷ், அப்பா. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ. என்னடி? என்னங்க நீங்க அன்னைக்கு எதுவும் உங்க அப்பா கோவத்துல சொன்னார்னா நீங்களும் மனசாட்சியே இல்லாம உங்க தம்பி கொல்லி போட வந்தாரு, அவர் இப்படி துரத்தி அமிச்சிட்டீங்களே. வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் கொல்லி வச்சானா அது என் தலையில வைக்கிற மாதிரி. இந்த வீட்டை விக்கிறேன்னு சொல்லி 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அவன் கொல்லி வச்சானா வந்திருக்கிற நாதேரி நாயங்களா அவனுக்கு சொத்துல பங்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எங்க அப்பா சொன்னதுதான் வீட்டை விட்டு வெளியில போடான்னு. அதே தான் நானும் இன்னைக்கு சொன்னேன். சொத்துல உங்க தம்பிக்கு நீங்க பங்கிலன்னு சொல்லிட்டா அதுக்கு உங்க அம்மா சம்மதிக்கணும்ல. ஓடி பைத்தியக்காரி. எங்க அப்பாவோட உடம்பு எரிஞ்சு சாம்பலாகிறதுக்குள்ள எங்க அம்மாவையும் கிளப்பிடுவேன். அனாத ஆசிரமத்துக்கு பணம் கட்டியிருக்கேன். அப்போ உங்க அம்மாக்கு அனாதை விடுதிதான் சொல்லுங்க. இனிமேல் நிரந்தர அட்ரஸே அவங்களுக்கு அதுதான். நான் உயிரோடு இருந்தபோது என் மனைவி அழுத நான் பார்த்ததில்லை. அந்த அழுகையை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு சாந்தி அடைய மாட்டேங்குது. அந்த வீட்டை விற்கக்கூடாது, விற்கவும் முடியாது. அது என் மனைவிக்கு தான் சேரணும். அதே மாதிரி என் 2வது பையன் தினேஷை நான் மன்னிச்சிட்டேங்கிறது அவனுக்கு தெரியணும். இதெல்லாம் உன் கையில தான்மா இருக்கு. ஏன் கையிலையா? உன் கையிலன்னா உன் கையிலேன்னு அர்த்தம் இல்ல, உன்னால தான் செய்ய முடியும்னு சொல்ல வந்தேன். என்னால முடிச்சதை பண்றேன் தாத்தா. அப்ப சரி, நான் சொல்றதையெல்லாம் நீ அவங்க கிட்ட அப்படியே சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், அது நடக்காம பார்த்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் தாத்தா? சொல்றேம்மா, நாளைக்கு என் வீட்டுக்கு போகலாம். உங்க வீடு எனக்கு தெரியாதே. நான் அழைச்சிக்கிட்டு போறேம்மா. அப்பனா சரி, நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ இப்ப வேண்டாம். அப்பா கிட்ட சொல்லாம எப்படி? அப்பா கிட்ட சொன்னா நீ எனக்கு உதவி பண்ண முடியாதும்மா. இங்க உயிரோட இருக்கிறவங்களே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. இந்த லட்சணத்துல எங்க ஆவிகளை பத்தி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நான் சொல்றேன்னு நீ சொன்னேன்னா ஏதோ பேய் பேசுது பிசாசு பேசுது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதுக்கு தான் உதவி செஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவோம். சரிங்க தாத்தா. அப்ப நாளைக்கு டன் தாத்தா. தேங்க்யூ. பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள்.